இவ்வளவு வாரத்துக்கு வந்து நாங்கள் குறிப்பா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க யாரோ பார்க்கிற பார்வைக்காகவும் அவர்களுக்கு நாங்க திரையில அழகா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இனிமேல் செய்யக்கூடாது. எங்களால முடிஞ்சளவு கையமத்துங்கோ விரல பிடியுங்கோன்னு சொல்லிக்கதான் நாங்க செய்வோம். நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க இல்லைன்னா செய்யவே மாட்டோம். இப்படி செய்வோம் செய்யவே மாட்டோம். அதனால ஒவ்வொரு நாளுமே 138 பயிற்சி செய்துட்டீங்க. தர்ஜினின்ற இளையோர் யோகாவிலையும் இணைஞ்சு நிறைய செய்திருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க, பழகிட்டீங்க. அப்போ பார்வைக்கு செய்யக்கூடாது. கொஞ்சம் உங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றது என்ற விருப்பம். விளங்கிக் கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கையை தூக்குங்கோ, காலை தூக்குங்கோன்னு சொல்லும் போது நீங்க அதை செய்யும். அதுலயும் குறிப்பா நான் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை கவனிச்சேன். அவருக்கு சில வேளை அந்த கையை அப்படி போகாது மேல சுற்றி அவர் முகத்துல ஹாட்டிக் கொள்வார். அந்த அந்த அதையும் பதிவுல இருக்கிறது. ரொம்ப ரசிச்சேன் நான். இல்லைன்னு பேரும் அதை முயற்சி செய்யறாரு. அதை பிடிச்சு கொண்டு செய்யற விதம் இங்க எனக்கு அது கொஞ்சம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பதிவு. அது 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 என்னன்னு சொல்றேன்னே தெரியலவா நீங்க. அவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு. பெரிய நன்றி, பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது மாதிரி நாங்க இப்படி உதறுமோ கையண்டைய கண்டுட்டு போறது இல்ல. முடிஞ்சளவு நேரா நின்று மூச்சில கவனம் வச்சு முள்ளந்தண்ட நேரா நின்று காலன் வட்டி நிலத்துல அழுத்தி வச்சு என்னால முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன். ஏன் இத்தனை நாள் பயிற்சி எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் உங்களுக்கு சொல்லணும் என்றது நான் கவனத்துல எடுத்து வடிவா செய்யுங்கோ. சின்ன பயிற்சி தான் தினமும் செய்ய எறும்பூர கல்லும் தெரியும் அந்த பழமொழியை நினைவில வச்சு உணர்ந்து செய்து கொள்ளுங்க. அன்பா